தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா தோசை மாதிரி நல்லா சுற்றி விட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு விட்டு, நீங்கள் பச்சை மிளகா போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா போடல. இது போட்டு தோசை மேலே போட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக வேண்டி இப்படி போட்டேன். போட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் இது இட்லி பொடியை தூவி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அப்படியே சுற்றி விட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறவில் வந்தோடனே திருப்பியும் போடல. நீங்கள் நான் திருப்பி போடல, அப்படியே மடித்து எடுத்துக்கிட்டேன். தோசை ரெடி.